ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு FinEdu தமிழ். இங்க நீங்க ஃபைனான்ஸை சிம்பிளாவும் கிளியராவும் புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு டாபிக்ல எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா காசு சேவ் பண்ண முடியும்ன்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம சேவ் பண்ண அமௌண்ட்டை எப்படி கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். சரி, நான் எதுக்கு காசு சேவ் பண்ணணும், அப்படி சேவ் பண்ண காசை ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற கேள்வி தானே உங்க மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதுக்கான ஆன்சர், இப்போ சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணா ஃபியூச்சர்ல யார்கிட்டயும் கை கட்டி நிக்க தேவையில்ல. எக்ஸாம்பிளுக்கு ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவை எடுத்துக்கோங்க. அவர் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ அவர்கிட்ட இருந்த அமௌண்ட் 5000 ரூபாய். இப்போ அவரோட நெட்வொர்த் 47,000 கோடி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் காசு சேவ் பண்ணும், ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு. சோ வாங்க டாபிக் குள்ள போலாம். அதுல ஃபர்ஸ்ட் டிப், சேவிங்ஸை சின்ன அமௌண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அது எப்படின்னா, ஒரு உண்டியல் வாங்கி 10 ரூபாயோ 20 ரூபாயோ டெய்லியும் போட்டுட்டு வாங்க. அந்த காசு கொஞ்சம் நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு ஓபன் பண்ணுங்க. நீங்க சேவ் பண்ண அமௌண்ட்டை மந்த்லி ஆர்டில போடுங்க. ஆர்டினா என்னன்னு தெரியலையா? இத பத்தி கிளியரா ஒரு வீடியோ பண்ணிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் தரேன், அதை பாருங்க. ஆர்டில இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் இன்ட்ரெஸ்டோட வளர்ந்து வந்து நிக்கும் போது இந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு சின்ன பிசினஸ் கூட ஆரம்பிச்சுக்கலாம். சரி, எனக்கு காசு சேமிக்க தெரியும், ஆனா சேவ் பண்றதுக்கு காசுக்கு நான் எங்க போவேன் தானே கேக்குறீங்க. அதுக்கு பார்ட் டைமா வேலைக்கு போலாம், இல்லனா பக்கத்து வீட்டு குட்டி பசங்களுக்கு டியூஷன் எடுக்கலாம், இல்லனா என்ன மாதிரி யூடியூப் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போக முடியாது, எனக்கு வேர்க்கும், எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றீங்களா? அப்போ உங்களுக்கு 3 டிப்ஸ் இருக்கு. அதுல முதல் டிப் என்னன்னா, உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் நோட் பண்ணுங்க. அதுல என்னென்னலாம் தேவையில்லாம செலவு பண்றீங்கன்னு பாருங்க. அப்போ அந்த தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் கட் பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும்ல, அதுல உங்க சேவிங்ஸையும் உங்க இன்வெஸ்டிங்கையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. சேவ் பண்ண அமௌண்ட்டை 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணுங்க. இப்போ மந்த்லி நீங்க 1000 ரூபாய் சேவ் பண்றீங்கன்னா அதை 500 ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 500 சேஃப் அண்ட் செக்யூரான ஆர்டில போடுங்க. செகண்ட் 500 மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க. மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்றப்போ கம்மியான ரிஸ்க் இருக்கிற ஃபண்டா பார்த்து செலக்ட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படி சேஃபா இன்வெஸ்ட் பண்ணலாம்னு தனியா ஒரு வீடியோ போடுறேன். அதை மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சேவ் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா அதை ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா ரிசர்ச் பண்ணக்கு அப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லனா ஈஸியா லாஸ் ஆயிடும். இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண நிறைய ஆப்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு Zerodha, Grow. சோ இதுல ஈஸியா ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஆரம்பிச்சு நம்மளோட இன்வெஸ்டிங் ஜர்னியை ஆரம்பிக்கலாம். ஆனா ஸ்டாக்ஸ்லயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க இன்வெஸ்ட் பண்ண கூடாது, ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் நம்மளோட லைஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்களோட சேவிங்ஸ் ஹேபிட்டை கிரியேட் பண்ணா ஃபியூச்சர் ஃபைனான்சியலா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சேவிங்ஸ் ஹேபிட்டை உங்க லைஃப்ல கிரியேட் பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோம். சோ உங்க சேவிங்ஸ் ஜர்னியை இன்னையில இருந்தே ஆரம்பிங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.